ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாக்லேட் ஓரியோ மில்க் புட்டிங் ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, 2 பிரெட் எடுத்துக்கோங்க. பிரெட் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஓரங்கள் உள்ளது எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பிரெட்டு வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம இப்போ மில்க் ஆட் பண்ணிக்கப்புறம் ஃபுல் க்ரீம் மில்க் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் கிட்ட நீங்கள் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இதை வந்து அரைச்சிக்கலாம். அந்த பிரெட்டு தெரியாத அளவுக்கு நல்லா நீங்கள் அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. பாருங்கள், இதில் வந்து கொஞ்சம் கூட அந்த பிரெட் தெரியல. அந்த அளவுக்கு நல்லா நான் நைஸாக அரைச்சிட்டேன். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இப்போது நம்ம இதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு, இப்போ அடுப்பில் நம்ம ஒரு பாத்திரம் வச்சு அதை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கிட்ட நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து 1/2 கப் கிட்ட சர்க்கரை வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கரை சேர்த்தாச்சு. இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா கரையணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாத்திரம் வந்து பிடிச்சிடக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா திக்காகிக்கிட்டே இருக்கும். திக்காகும்போது நம்ம இது கூட வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட அகர் அகர் ஆட் பண்ணிக்கலாங்க. நார்மலாக நம்மளுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் அகர் அகர் பவுட்ரு கிடைக்கும். அது வந்து நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் கிட்ட இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கைவிடாமல் அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மிலே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நான் இதுக்கு ஒரு பட்டர் சீட் எடுத்திருக்கேங்க. இது வந்து ஒரு பிளேட்டில் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்ததை அதை வந்து லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி டாட்டாக நான் வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்து வச்சுக்கிறேங்க. இது வந்து ஒரு டிசைன் பண்ணுற மாதிரி நான் ரெடி பண்ணுறதுக்காண்டி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை வந்து நல்லா ஆற வைக்க போகிறேங்க. அடுத்து நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டேன். இப்போ இந்த பாக்ஸ்லேயும் நான் ரெடி பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு பட்டர் சீட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதையும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஆற வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தினாலும் நல்லா சீக்கிரம் ஆறிடும். நல்லா கூலிங்காக இது வந்து நல்லா செட் ஆயிரும். இதே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஓரியோ பிஸ்கட் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ஒரு 6 பீஸ் வந்து நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா இந்த மாதிரி பவுட்ராக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வந்து ஒரு 2 கப் கிட்ட ஃபுல் க்ரீம் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ நம்ம வந்து அடுப்பில் வைக்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்தாச்சு. இதில் வந்து 2 கப் கிட்ட மில்க் வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த அந்த ஓரியோ பிஸ்கட்டோட அந்த பவுட்ரை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பாலில் வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இது கூட வந்து 1 ஸ்பூன் கிட்ட அகர் அகர் பவுட்ரு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ சேர்த்தாச்சு. இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நான் வந்து டைரி மில்க் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்க போகிறோம். அந்த மாதிரி இதை வந்து நம்ம சைஸாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். டைரி மில்க்கை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஓரியோ பிஸ்கட்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது கூட வந்து ஒரு 1/4 கப் கிட்ட சர்க்கரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த சாக்லேட்டையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாக்லேட்டில் நம்ம இது கூட ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. அது எல்லாமே நல்லா கரைஞ்சி ஒரு திக்காக வந்து நம்மளுக்கு ரெடி ஆகும். அந்த அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா திக்காக வந்து கிடச்சிருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் லைட்டாக நம்ம இதை ஆற வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி நான் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதுலேயும் வந்து பட்டர் சீட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் வந்து இது பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒயிட் கலரில் வந்து மில்கில் ரெடி பண்ணதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்ல, அதில் வந்து அந்த குட்டி குட்டி பீஸா உள்ளது எல்லாத்தையும் எடுத்து இப்போது இதில் வந்து அங்கங்கே ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம ஓரியோ பிஸ்கட்டில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு லேயராக வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க, ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு லேயர் மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். அடுத்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல, அதை வந்து எடுத்துக்கலாங்க. அது வந்து நல்லா செட் ஆகி நம்மளுக்கு சூப்பராக வந்துருச்சு. இப்போ அதை வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக இது கிடச்சிருச்சு. நான் வந்து பாக்ஸ்லேருந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து பட்டர் சீட்லாம் போட்டுருந்தோம்ல, அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம எடுத்தாச்சு. அந்த சீட்லாம் எடுத்ததுக்கப்புறம் இப்போ இதை வந்து 2வது லேயராக நம்ம வந்து அதில் வைக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து வந்து மீதம் வச்சுருந்தோம்ல, அந்த ஓரியோ பிஸ்கட்டில் ரெடி பண்ண சாக்லேட் இதெல்லாம், இப்போ அதை வந்து அடுத்து நம்ம வந்து இது மாதிரி ஒரு லேயராக வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இதில் உள்ளது எல்லாத்தையும் நம்ம இப்போ இதில் வந்து ஃபுல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எல்லாம் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா நம்ம வந்து ஒரு லேயராக ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கூலிங் ஆகி நம்மளுக்கு வந்து சூப்பராக இது ரெடி ஆயிரும். அந்த அளவுக்கு நல்லா வந்து இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா கூலிங் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சுங்க. இது ரொம்ப சூப்பராக செட் ஆயிருச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பட்டர் சீட் எடுத்துகிட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணுமோ அந்த மாதிரி பீஸ் போட்டு கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக ஈஸியாக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டான ஈஸியான சாக்லேட் ஓரியோ மில்க் புட்டிங் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைகள்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரம் சரியாக வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.